மையமுடுகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து முரசு மோட்டையில் இன்று போராட்டம். உணவகத்திற்கு சென்ற தம்பதியினருக்கு நடத்தப்பட்ட கொடூரம், கணவன் பலி. 7ஆம் அறிவு திரைப்படத்தைப் போலவே இலங்கையில் வெளிநாட்டவர் ஒருவர் செய்த மர்ம செயல், வெளியான தகவல். தெற்கு அதிவேக பாதையில் தீப்பற்றி எறிந்த பேருந்து. முல்லைத்தீவு இளைஞனின் மரணம், ராணுவத்திற்கு தொடர்பில்லை என அறிவிப்பு. நேரில் மூழ்கி 200க்கும் மேற்பட்டோர் மரணம். தனிப்பட்ட தகராறு, தென்னிலங்கையில் ஒருவர் அடித்து கொலை. வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த, தொடரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் பரிதாப நிலை. யாழ்நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல், பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. தீவிரமாக்கும் சிஐடியினரின் வலைவீச்சு, பிள்ளையானின் கீழ் செயற்பட்ட துப்பாக்கிதாரிகள் விரைவில் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான சமஷ்டி முறையில் அதிகார பகிர்வு வேண்டி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் 100 நாள் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் முரசு மோட்டை பொதுச்சந்தைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நோக்கமாக கொண்டு மக்கள் அணியின் திரள் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 3 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் 100 நாள் செயல் திட்டத்தின் 17ஆம் நாளான இன்று கிளிநொச்சி முரசு மோட்டையில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பு நிகழ்வில் அப்பகுதி மக்கள் பதாதைகளை ஏந்தியவாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பகா துனஹா கொடிஹமுவ வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த ஒருவர் கம்பகா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தேவலப்பேட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவர் ஏத்தா கொதல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் இறந்தவர் தன் மனைவியுடன் உணவகத்திற்கு சென்றபோது உணவகத்தின் உரிமையாளரும் மேலும் 2 பேரும் தம்பதியினரை தாக்கியதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த மனைவி தேவலப்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தலைமறைவான சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவரின் மர்ம செயல் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. கடற்கரையோரங்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ஏதோ ஒரு மருந்தினை ஊசி மூலம் குறித்த வெளிநாட்டவர் செலுத்துவது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. கொழும்பை ஆண்டிய கடற்கரை பகுதியொன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகமாக நாய்கள் குழுமியிருக்கும் கடற்கரையோரம் ஒன்றிற்கு சென்ற வெளிநாட்டவர் தனது காற்றட்டை பையிலிருந்து மருந்தொன்றினை எடுத்து அதனை ஊசி மூலம் நாய்களுக்கு செலுத்துகின்றார். எனினும் குறித்த வெளிநாட்டவர் யார், ஏன் இவ்வாறு நாய்களுக்கு மருந்து செலுத்துகின்றார், அது என்ன மருந்து என்பது தொடர்பான எவ்வித தகவலும் வெளிவரவில்லை. எவ்வாறாயினும் 7ஆம் அறிவு தமிழ் திரைப்படம் போன்று நாய்களுக்கு வைரஸ்களை பரப்பும் விச ஊசியினை அவர் செலுத்துவது போன்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளவாசிகள் அங்கலாய்த்துள்ளனர். தெற்கு அதிவேக பாதையில் பேருந்து ஒன்று தீப்பற்றி எறிந்த நிலையில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக பாதையின் வெலைப்பண்ணை மற்றும் தொடங்கஸ்லந்த பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காளிமாக்கும்பர் இடையே அதிவேக பாதையில் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்து ஒன்றை இவ்வாறு தீப்பற்றி எறிந்துள்ளது. போலீசாரும் பிரதேசவாசிகளும் இணைந்து தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுத்திருக்கின்றனர். எனினும் தீயனத்தம் காரணமாக பேருந்து பாரிய சேதம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மோத்தியன் கட்டில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கும் ராணுவத்தினருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பரணகமகே குறிப்பிட்டுள்ளார். மோத்தியன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் அரசாங்கம் இன்றைய தினம் மேற்கொண்ட விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மொத்தியன்கட்டு முகாமிற்குள் நுழைந்ததாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவத்தினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். முன்னதாகவும் ராணுவ முகாமுக்குள் நுழைந்து திருட முயன்றமை தொடர்பில் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. எனினும் மற்றொரு இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கும் ராணுவத்தினருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ராணுவத்தினரின் பொறுப்பில் எடுக்கப்பட்ட நபரே ராணுவ சிப்பாய் ஒருவரால் தாக்கப்பட்டார் என விசாரணைகளில் அறிய முடிந்துள்ளது.
அதேவேளை உயிரிழந்ததாக கூறப்படும் நபரை அவர் தாக்கியிருக்கவில்லை. எனவே போலீசார் முன்னெடுக்கும் விசாரணைக்கு பக்கசார்பின்றி ராணுவம் ஆதரவளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நேரில் மூழ்கி 257 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 37 பெண்கள் மற்றும் 220 ஆண்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நீரில் மூழ்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இதுவரை 102 பேர் மீட்கப்பட்டு உயிர் பிழைத்துள்ளனர். அவ்வாறு காப்பாற்றப்பட்டவர்களில் 69 உள்நாட்டவர்களும் 33 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளது. தேவலப்படிய துணகா பகுதியில் 3 பேர் நடாத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கத்தி மற்றும் பொல்லுகளால் தாக்கி அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் திவலப்படிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கம்பகா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மடம்பல பகுதியைச் சேர்ந்த 46 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய திவலப்பட்டிய காவல்துறையினர் குழு ஒன்றை நியமித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற சடுதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லம், வாகனங்கள் மற்றும் தனிப்பட்ட பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்தும் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தன்னிடமிருந்து பறிப்போய்விடும் என்பதன் காரணமாக அதற்கு முன்னதாகவே அங்கிருந்து வெளியேற மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். தற்போதைக்கு கொழும்பு மற்றும் அண்டிய பிரதேசங்களில் அவர் வசிப்பதற்கு பொருத்தமான மாளிகையொன்றை தேடி கண்டறிவதில் அவரது பாதுகாப்பு பிரிவு மற்றும் தனிப்பட்ட பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே எதிர்வரும் நாட்களில் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த மொட்டு கட்சி தீர்மானித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தில் வெடிகுண்டுள்ளதாக யாழ் மாநகர சபை முதல்வருக்கு வந்த அனுமதிய தொலைபேசி அழைப்பினால் ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த தொலைபேசி அழைப்பு விசமி ஒருவரின் விசத்தரமான செயற்பாடு என யாழ் மாநகர முதல்வர் மதிவதரி விவேகானந்த ராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். முதல்வருக்கு நேற்றைய தினம் சனிக்கிழமை தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்ட நபர் நல்லூர் ஆலயத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் முதல்வர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஆலய சூழலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடமையில் உள்ள போலீசாருக்கு மேலதிகமாக போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் ஆலய சூழலில் உள்ள வீதி தடைகளுக்கு அருகில் சோதனை குண்டுகள் அமைத்து பொதிகளுடன் வருவோர் மற்றும் சந்தேகத்திற்கிடமான முறையில் வருவோரை போலீசார் சேதனை செய்து வருகின்றனர். அதேவேளை முதல்வருக்கு வந்த வெடிகுண்டு எச்சரிக்கை தொலைபேசி அழைப்பு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பல குற்றச்சம்பவங்களில் பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கீழ் பணியாற்றியதாக கூறப்படும் மேலும் 6 துப்பாக்கிதாரிகளை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி எனப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடாத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன. இந்த இருவரும் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட 2 நபர்கள் கடந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பின் பாலைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர். 2007 தொடக்கம் 2008ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுத குழு மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை கொலை செய்தமை, கடத்தியமை மற்றும் காணாமல் போகச் செய்தமை தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டமை தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்களை மேற்கோள் காட்டி குறித்த அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.